நீட் முறைகேடு வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி போலீசார் முறையாக கையாளவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். சிபிசிஐடி கேட்கும் வழக்காவணங்களை தேசிய தேர்வு ஜூலை 19 வழங்க இந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் சிபிசிஐடி போலீசார் நீட் முறைகேடு வழக்கின் விசாரணை முறையாக கையாளவில்லை, விசாரணை அதிகாரி மாற்றுங்கள் மதுரை கிளை நீதிபதி அறிவித்துள்ளார். உரிய ஆவணங்களை கேட்டு நீட் தேர்வு முகமை அதை தரவில்லை என்றால் அதனை தரக்கோரி எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது நீதிமன்ற உதவி நாடி இருக்கலாம் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். ஆவணங்களை கலட்டி தேர்வு எழுத அறிவுறுத்தினீர்கள், ஆனால் ஒரே நபருக்காக 3 பேர் தேர்வு எழுத ஏன் கண்டுபிடிக்க இயலவில்லை நீதிபதி கேள்வி எழுப்பினார். கடந்த 2019 ஆண்டு நடந்த நீட் தேர்வில் பால் மாவட்டம் செய்து தேர்ச்சி பெற்று சென்னையை சேர்ந்த மாணவர்கள் தேனி மருத்துவக் கல்லூரியை சேர்ந்து தெரிய வந்தது. பின்னர் விசாரணையின் போது பல்வேறு மாணவர்கள் இதுபோல் ஆள் மாவட்டம் செய்து நீட் தேர்வில் வெளியே தெரிய வந்து தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 27 குற்றவாளியாக குற்றப்பட்ட கண்மோகன் வழக்கில் உரிக்கும்படி மதுரை கிளை மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்வு முகமை தரப்பில் 2019 வழக்கு பதியப்பட்ட போது கேட்ட விவரங்கள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 31/5/2023 தான் விசாரணை அமைப்பு விவரங்களை கோரியது. அந்த தாமதத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்க இயலாது. தேர்வு முகமை கோரிய விவரங்களை தர தயாராக இருக்கோம். இந்த வழக்கில் நீதிமன்றம் நடைபெற்ற அத்தனை நிகழ்வுகளை ஊடகங்கள் அப்படியே வெளியிடுகின்றன. தேசிய தேர்வு முகமை முழுவதாக தவறாக சுட்டிக்காட்டப்படுவது என தெரிவித்தார். அதற்கு நீதிபதி, நீங்கள் ஊடகத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறீர்கள், ஆனால் அது உண்மைதானே? ஆவணம் கலட்டி தேர்வு எழுத அறிவித்தீர்கள், ஆனால் ஒரே நபருக்காக 3 பேர் தேர்வு எழுதிய ஏன் கண்டுபிடிக்கவில்லை கேள்வி எழுப்பினார். அதைத் தொடர்ந்து நீதிபதி, சிபிசிஐடி தரப்பில் என்ன ஆவணங்கள் கேட்டு தேசிய தேர்வு முறை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது, அதற்கான ஆவணங்கள் எங்கே என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் முறையாக கையாளவில்லை, 5 வருடங்களாக விசாரணை சரிவர நடத்தவில்லை என்பது தெரிய வருகிறது. உரிய ஆவணங்கள் கேட்டு நீட் தேர்வு முறை அதை தரவில்லை என்றால் அதை தரக்கோரி மனு செய்திருக்கலாம் என கூறி இது சம்பந்தமாக சிபிசிஐடி தரப்பில் விசாரணை அதிகாரி மாற்ற அறிவுறுத்தி வழக்கு விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.